ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இந்த ஆன்லைன் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் போதுமானவராய் இந்த காலங்களிலே நமக்கு இருந்தார். கர்த்தர் உலகமெங்கும் கொள்ளை நோயினால் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தேவர் தம்முடைய கூடார மறைவிலே யாவரையும் நம்மை ஒவ்வொருத்தரையும் மறைத்து ஒளித்து பாதுகாத்து வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த பூமியானது அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே விசுவாசிகளாகிய நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று ஆராய்வது நமக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் லாக்டவுன், கடைகள் இல்லை, ஆஃபீஸ் இல்லை, ஸ்கூல்ஸ் இல்லை, எதுவுமே நம்மளால் செய்ய முடியல. எல்லாம் ஸ்தம்பித்து போய் கிடக்கிறது. இந்த நேரத்தில்
வீட்டில் உட்கார்ந்து நாம் முணங்கி கொண்டிருக்கிறதோ அல்லது ஏன் தான் இப்படி ஆயிற்றோ என்று நினைக்கிறதோ நமக்கு ஏற்றதல்ல. கர்த்தரை அறிந்திருக்கிற ஜனம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பூமிக்காக திறப்பின் வாசலிலே நின்று கூப்பிடுகிற மனுஷர்கள் குறைந்து போயிட்டாங்க. ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபிக்கிறவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். சபைகளிலே கூடி ஜெபிக்கிறவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். ஆகையினால் இந்த நாட்களே விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அதை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வனாந்திர வழியாக நடத்தி கொண்டு வரும் பொழுது மோசேயை கொண்டு கர்த்தர் நடத்தினார். மோசே ஒரே ஒரு தலைவராய் இருந்து அவருடைய ஜனங்களை நடத்தும்படியாக கர்த்தர் மோசேயை அபிஷேகித்து மோசேயோடு முகமுகமாக பேசி மோசேக்கு தன்னுடைய ரகசியங்களெல்லாம் அறிவித்து தனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தி கொண்டார். அது பூமியில் அநேக ஜனங்களை, கோடிக்கணக்கான ஜனங்களை உருவாக்கின தேவன் எல்லாரையும் புறக்கணித்து விட்டு தனக்கு மட்டும் கொஞ்சம் ஜனத்தை எடுத்துக்கொண்டார் என்று நினைப்பதற்கல்ல. தேவன் வேதத்தை கொடுக்கும் பொழுது சீனாய் வனாந்திரத்தில் மோசேயை கொண்டு வேதத்தை கொடுக்கும் பொழுது எந்த ஜாதி இந்த வேதத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்ட பொழுது இது இஸ்ரவேல் ஜனங்கள் தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று வந்தார்கள். அது நிமித்தமாக தேவன் அவர்களை அவருடைய விருப்பத்தின்படி தன்னுடைய பரிசுத்தத்துக்கு ஒப்பாக அந்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்தவும் தன்னுடைய கட்டளை பிரமாணங்களின் மூலமாக அவர்களை தூய்மைப்படுத்தவும் சித்தம் கொண்டார். அது மிகவும் கடினமான காரியங்கள். இன்றைக்கும் யூத மார்க்கம் அவர்களுக்கு தான் உரியது, நம்மால் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டாச்சு. ஆனால் அப்படி அல்ல. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அதுபோல யார் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க முடியுமோ அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கலாம். அந்த தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற வழி அது குறுகின வழி, அது கஷ்டமும் பாடுகளும் நிறைந்த வழி. ஆகினாலே அதை அநேகர் தெரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு முறை சகோதரர் டிஜேஸ் தினகரன் எங்கள் வீட்டில் வந்து 3 நாள் தங்கியிருந்தார். அப்பொழுது என் தாயார் அவரிடத்திலே கேட்டார்கள், பிரதர், எனக்கு கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறது என்ன என்பதை வேதத்திலிருந்து ஒன்று மறைக்காமல் எனக்கு சொல்லுங்கள், நான் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பிரதர் வேதத்தில் உள்ள சகல பிரியமான வசனங்களையும் எடுத்து சொல்லி, இப்படியாக நீங்கள் இருக்க வேண்டும், கர்த்தருக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கும் உலகத்துக்கும் எந்த விதமான ஐக்கியம் இருக்கக்கூடாது. அதாவது உலகத்தில் நாம் பிழைக்க வேண்டும், ஆனால் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை தெள்ள தெளிவுமாக காண்பித்து தேவனுடைய வசனத்தை ஆழமாய் போதிக்கிறதான போதகர்களிடத்திலே நீங்கள் போய் சேருங்கள், சத்தியத்தை மறைக்கிறவர்களிடத்திலே நீங்கள் இருக்க வேண்டாம் என்று திட்ட தெளிவாய் சொன்னார்கள்.
அதன் பிறகுதான் எங்கள் குடும்பம் தேவனை முழு மனதோடு சத்தியத்தின்படி ஆராதிக்க நாங்கள் முன் வந்தோம். அதற்கு அடையாளமாக சாவுக்கேதுவான என்னை கர்த்தர் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. எனக்கு 11 வயசுக்குள்ளாக நான் மரித்து போவேன் என்று டாக்டர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அந்த 11 வயதில் தான் எனக்கு மறு உயிர் கிடைத்தது. கர்த்தர் இந்த ஊழிய பாகத்திலே அநேக இடங்களுக்கு நான் சென்று ஊழியம் செய்யவும் கர்த்தருடைய காரியங்களை நடப்பிக்கவும் தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்தார். ஆகையால் இந்த காலங்களுக்குள்ள அநேக சோதனைகள் எங்களுக்கு வந்தது. பயங்கரமான சோதனைகள், விசுவாச சோதனைகள். எங்களுடைய இனத்தார் ஜனத்தார் யாவரும் எங்களை பகைத்தார்கள். ஆனால் அதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தவில்லை. எங்களுக்கு வேண்டியது எங்கள் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. எதை எடுத்தாலும் கர்த்தருடைய சித்தமா, இது கர்த்தருடைய சித்தமா என்றுதான் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் செய்வோம். அப்படியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்க எங்களுடைய உபத்திரவங்களோடு கூட எங்களுக்கு கர்த்தர் ஆறுதல்களையும் பலனையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அநேக ஆத்துமாக்களை கொடுத்தார். தேவனை அறியாத பாமர ஜனங்களை கர்த்தர் கொடுத்தார். தேவனை அறியாத விக்கிரகக்கார ஜனங்களை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் ஜாதி ஜனங்களை கூட பாராமல் தேவனை பின்பற்றும்படியாக கர்த்தர் செய்தார். அற்புத அடையாளங்களை செய்தார். முடவர்கள் எழுப்பினார்கள், குருடர்கள் பார்வை அடைந்தார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமானார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், கேன்சர் வியாதி சுகமானது. இப்படிப்பட்ட குழந்தை இல்லாத பெண்களுக்கு கர்த்தர் குழந்தைகளை கொடுத்தார். இப்படி பல அற்புதங்கள். நாங்கள் இதையெல்லாம் ஒரு புஸ்தக வடிவிலே வெளியிடவில்லை. ஆனால் எங்களுடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் நாம் நம்மை வெளிப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே வெளிப்பட வேண்டும், கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும் என்கிற ஒரே சித்தத்தோடு நாங்கள் எங்களை மறைத்து ஊழியத்தை செய்தோம். கர்த்தர் எங்களை மகிமைப்படுத்தினார். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார். ஆனால் இந்த பாதையிலே பல இடுக்கண்கள், உபத்திரவங்கள், அதோடு கூட ஆறுதல்கள் எங்களுக்கு பெருகிற்று. எங்கள் ஆண்டவரை விட்டு விலக முடியாத ஒரு அன்பின் ஐக்கியம் எங்களுக்குள்ளே இருந்தது. என் தகப்பனார் தன்னுடைய 56வது வயதில் மரித்து போனார். என் தாய் 63வது வயதிலே மரித்து போனார்கள். என் சகோதரி 59வது வயதிலே மரித்து போனார்கள். என்னுடைய சகோதரன் 54வது வயதிலே மரித்து போனார். ஆனால் இதெல்லாம் ஏன் ஆண்டவரே என்று கேட்க துணியவில்லை. ஆனால் இது கர்த்தர் சித்தம். இந்த வெறுமையான பாதையில் நடக்கவும் தேவன் அனுமதிக்கிறார். இதில் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை மாத்திரம் நாங்கள் அறிந்திருந்தோம். எங்கள் தேவனை விட்டு நாங்கள் விலகவில்லை, சத்தியத்தை விட்டு விலகவில்லை, சபையை விட்டு விலகவில்லை, ஊழியத்தை விட்டு விலகவில்லை. இப்படியாக தேவன் எங்களை பலப்படுத்தி அவருடைய பிரியத்தை செய்ய வைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபம் கேட்கப்படாத சில வேளைகளிலே என்ன கர்த்தர் என்று ஒருவர் இருக்கிறாரா? அவருக்கு காதுதான் இருக்கிறதா? கண்ணுதான் இருக்கிறதா? என்னை ஏன் பார்க்க மாட்டேன்றார்? என் சத்தத்தை ஏன் செவி கொடுக்க மாட்டேன்கிறார் என்று பலவிதமான குழப்பமான சூழ்நிலைகளுக்குள் நீங்கள் போய் சிக்கிக்கொள்கிறீர்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநீதி வாசமாய் இருப்பதில்லை. அவர் சத்தியமும் உண்மையும் உள்ள தேவன். அவரை பற்றி கொண்டவர்களை
அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்களுக்கு என்ன உபத்திரம் வந்தாலும் அதிலே கர்த்தர் இருக்கிறார். உலகத்தார்களுக்கும் சடுதியான உபத்திரங்கள் வருகிறது, சடுதியான முடிவுகள் வருகிறது. ஆனால் அதிலே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அவர்களுடைய முடிவிலே நம்பிக்கை உண்டு. அவர்களுடைய முடிவிலே, மரணத்திலே நம்பிக்கை உண்டு. அப்படிப்பட்டதான நம்பிக்கையை நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியாக தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தன்னுடைய வாக்குத்தத்தங்களையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்து அவர்களை உலகத்தை விட்டு பிரித்து உலகத்தாரோடு அவர்கள் சேரக்கூடாது. அவர்கள் தனித்து வாசமாயிருந்து தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர்கள் பிரித்து வைத்தார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லும் பொழுது நீயே என் சொந்த ஜனம் என்று சொல்லுகிறார். அதை கேட்கும் பொழுது எவ்வளவு ஆவலாய் இருக்கிறது, எவ்வளவு இருதயத்திற்கு அப்படியே கூலிங்காக இதமாக இருக்கிறது பாருங்கள். தேவனாகிய கர்த்தர், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், இந்த ஜனம் எனக்கு சொந்தமான ஜனம், சொந்தமான ஜனம். அப்படி என்றால் சொந்தமான ஒரு பிள்ளைக்கு தாய் தப்பன் எப்படியாக பாடுபடுகிறார்கள். அதை வளர்க்கவும் படிக்கவும் அதனுடைய எதிர்காலத்தை அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுக்கவும் ஒரு பெற்றோர் எவ்வளவாய் பாடுபடுகிறார்கள். ஆனால் அவர்கள் மறைந்து போகிறார்கள். நம்முடைய தேவன் மறைகிறவர் அல்ல, மறைந்து போகிறவர் அல்ல. அவர் என்றென்றும் கூட இருக்கிறவர். அவர் என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிறவர். நாம் நம்பிவிட்டோம் என்றால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் தன்னுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக அதையும் நம்மிடத்திலேயே நிறைவேற்றுகிறார். நாம் அவருக்கு பயப்படும் பயத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் சொல்ல வாய் கூசுகிறது. பாவம் என்றால் என்ன, அசுத்தம் என்றால் என்ன என்று தெரியாத அளவுக்கு கண் சொருகி போன குருடர்களாய் இருக்கிறார்கள். உலகத்தார் மட்டுமல்ல, பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிற தேவ ஜனமும் அப்படிதான் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, வேதம் இல்லை, கற்பனை இல்லை, கட்டளை இல்லை. அது நிமித்தமாக விசுவாசிகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. விசுவாசிகள் அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க, அவங்களை யாரும் அடக்க முடியாது. சகல பாவமும் விசுவாசிகளிடத்திலே இருக்கிறது. எல்லா அக்கிரமமும் விசுவாசிகளிடத்திலே இருக்கிறது. அது நிமித்தமாக தான் கர்த்தர் மோசேயை அழைத்து வரும் பொழுது கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னை பற்றிய பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு அதை குறித்து நாம் பார்ப்போம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். முதல் வசனத்திலிருந்து. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். போதும், வாசிகள். முதலாவது. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தில் கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். கர்த்தர்
தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார். அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அநேக அதற்கு முன்பாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அநேக தூப கலசத்தில் அக்னியை கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த நாதாபும் அபியும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை கொண்டு வந்தார்கள். இதோட ஹிஸ்டரியை பார்க்கும் பொழுது இந்த அக்னியை கொண்டு வரும்படி சொன்னவர் கர்த்தர். கர்த்தர் எப்பொழுதும் டைரக்டாக தன்னோட ஜனங்களோடு பேச மாட்டார். ஏன்னா அந்த ஜனங்களே சொல்லிட்டாங்க, கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம், பயமாக இருக்கு, நாங்கள் செத்து போவோம். ஆகையினால் மோசே நீங்களே கர்த்தரிடத்தில் பேசி எங்களோட பேசுங்க என்றதுனால மோசே கர்த்தரிடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை வாங்கி அக்னியை போட்டு வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் நாதாப் அபியூ இடத்தில் அவர் அக்னியை போட சொல்லவில்லை. ஆனால் மோசையோட கட்டளையை ஏற்றுக்கொள்ளாமல் கேட்காமல் இவர்கள் அக்னியையும் தூபவர்க்கத்தையும் போட்டு வந்தார்கள். அதை தேவன் அந்நிய அக்னி என்று சொல்கிறார். கர்த்தர் அதை அந்நிய அக்னி என்று சொல்கிறார். அந்த அந்நிய அக்னி வந்த உடனேயே கர்த்தருடைய பரிசுத்தம் விளங்கும்படியாக, தன்னை குறித்த பயபக்தி வரும்படியாக கர்த்தர் என்ன செய்துட்டாரு, அந்த அக்னிக்குள்ள இருந்தே அக்னி மூண்டு அந்த 2 பேரையும் பட்சித்து போட்டது. அந்த தேவ சமூகத்திலேயே அவர்கள் செத்து விழுந்தார்கள். அப்போ மோசே பார்க்குறாரு, மோசே அல்ல முடியும், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீர், ஆரோனுடைய குமாரர்கள் தானே, அவங்க வருங்கால ஆசாரியர்களாச்சே ஆண்டவரே, நீர் அவங்கள உயிர்ப்பிச்சிடும் ஆண்டவரே, அவங்க தெரியாமல் செய்துட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு மோசே கேட்டிருந்தா ஒருவேளை ஆண்டவர் உயிர்ப்பிச்சிருப்பார். ஆனால் மோசே கேட்கல. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருந்தாரு, இன்றைக்கு நான் ஜனத்தின் நடுவிலே பரிசுத்தமாக்கப்படுவேன், மகிமைப்படுவேன் என்று சொல்லியிருந்தார். ஆகினால் மோசே அதை அறிந்திருந்து, ஆனால் மோசேக்கு தெரியாது இதுதான் மகிமை என்று மோசேக்கு தெரியாது. ஆனால் அவருக்குள்ளே இருந்த தேவ ஆவி அவரை புரிய வைத்தது. அவர் புரிந்து கொண்டார் உடனே, ஓ இதுதான் மகிமையா. அப்போ ஊழியக்காரர் சொல்லாத காரியத்தை நீ செய்வாய் என்றால் தேவனுடைய அக்கினி மூளும். கர்த்தர் உனக்கு கட்டளையிடாதது, ஊழியக்காரர்கள் மூலம் கட்டளையிடாத காரியத்தை நீ துணிகரமாய் செய்வாய் என்றால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்தே அக்கினி உன்னை பட்சித்து போடும். அப்போ ஆரோன் தகப்பன் பார்க்கிறார், ஒரே நாள்ல 2 மகன்கள் தேவ சமூகத்தில் செத்து விழுந்துட்டாங்க. சரி, நீ ஆரோன் உன் பையனுக்கு 2 பேர் இறந்துட்டாங்க, அதனால நீ 2 சடலத்தையும் எடுத்துட்டு போய் வீட்டில் துக்கம் கொண்டாடி அவங்கள அடக்கம் பண்ணுன்னு மோசேக்கு கர்த்தர் சொன்னாரா? இல்லை, அவங்கள தொடக்கூடாது. சித்தப்பாப்பா என்னை கூப்பிட்டு அந்த சடலத்தை எடுத்து பாளையத்துக்கு புறம்பே போட சொல்லிட்டார். அந்த சாவு துக்கம் கொண்டாட ஆரோனுக்கு அனுமதி இல்லை. ஆரோன் பேசாமல் இருந்தார். எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு சபையில் ஒரு காரியம் நடக்குமானால் எத்தனை பேர் பேசாம இருக்கீங்க? சக ஊழியர்கள், விசுவாசிகள் என்ன நினைத்துக் கொள்கிறீர்கள்? இந்த ஊழியக்காரர் மேல் ஆண்டவர் கண்ட்ரோலா இருக்கிறாரா, இல்ல விசுவாசிகளும் சக ஊழியர்களும் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு சிந்தித்து பாருங்கள்.
சிந்தித்து பாருங்க. ஒரு ஜெப வீட்டில், விசுவாச வீட்டில் ஒரு காரியம் நடக்கும் என்றால் அது என்ன அது என்ன அது என்ன நடந்துச்சு எல்லா விசுவாசிக்கும் தெரியணும். தெரியாம ஊமையா உட்கார்ந்துட்டு இருக்க விசுவாசிக்கும் தெரிஞ்ச விசுவாசி டமர் அடிக்கிறாப்புல வீடு வீடாய் போய் சொல்லிட்டு வர்றது. என்ன நடந்துச்சோ தெரியல, என்ன நடந்துச்சோ தெரியல, ஃபோன் மூலம் என்ன நடந்துச்சோ தெரியல. உனக்கு என்ன அதை பற்றி? உன்னை கூப்பிட்டாங்களா, நீ வா. மோசே உடனே எல்லாரையும் கூப்பிடல. ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சே, எல்லாம் வாங்க என்ன ஆச்சுன்னு கேட்கல. ஏன்னா அவருக்கு கர்த்தரை பற்றி தெரியும். இன்னைக்கு உனக்கு தெரியுமா? எத்தனை பிரசங்கம் கேட்கிற விசுவாசியே வீட்டில் உட்கார்ந்துட்டு அதை தான் பேசுறது. அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, சபையில் என்ன நடந்துச்சு, ஊழியக்காரருக்குள்ள என்ன நடந்துச்சு. ஃபெய்த்தோமில் 2-3 ஆட்களை வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து அப்பப்போ கேட்டுட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு யாரும் மறைக்க முடியாது, எல்லாம் அப் டு டேட்டாக வந்துருன்னுவாங்க. அருமையான விசுவாசியே, இவ்விதமான அந்நிய அக்னியை நீ கொண்டு வராத. உனக்கு கொடுத்த கட்டளை பிரமாணத்தை மாத்திரம் நீ கைக்கொள். உனக்கு மோசே என்ன சொன்னார், உனக்கு உன்னுடைய ஊழியக்காரர் என்ன சொன்னார்? நீ கலகம் பண்ணாதே, கோல் சொல்லாதே, புறங்கூறாதே, பொய் சாட்சி சொல்லாதே, காரணமில்லாமல் உன் சகோதரனை கோபித்துக் கொள்ளாதே என்று உன் ஊழியக்காரர் உனக்கு போதித்தார்களா? அதையே கைக்கொள், அதையே கைக்கொள். அதை போய் வேணா ஒவ்வொரு வீடா சொல்லு. இன்னைக்கு பிரசங்கத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க ஊழியக்கார், நம்ம இப்படி நடக்கணும், இன்னும் பரிசுத்தமாகணும். அனாவசியமான பேச்சுகள் நமக்கு வேண்டாம், ஊர்க்கதை வேண்டாம், விசுவாசிகளுடைய விழுகை வேண்டாம் நமக்கு. ஒரு விசுவாசி விழுந்து போயிடுச்சா, ஒரு விசுவாசி பாவம் செய்திருச்சா, ஒரு விசுவாசி ஊழியக்கார தூஷிக்குதா, விசுவாசி சண்டை போடுதா, நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. அதுக்கு 2 பேரை சேர்த்துக்கோ, வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம். அந்த காரியத்தை குறித்து டீட்டெயிலாக பேசணும்னு உனக்கு அவசியம் இல்லை. அதுக்கு நீ கட்டளை பெறவில்லை, அதை சொல்லவில்லை. அது தூப வர்க்கமாக இருக்காது, அது அந்நிய அக்னியாக இருக்கும். கர்த்தர் உன்னை பட்சித்து போடுவார். இன்னைக்கு அநேகர் பட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் யாருக்கும் பிரயோஜனமாக இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, இப்பொழுதும் இது யாரை குறித்து பேசப்படுகிறது, இது யாருக்காக பேசப்படுகிறது என்று இன்னும் அந்நிய காரியமாக யோசிக்காதிருங்கள். கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். உன்னுடைய உள்ளத்துல பரிசுத்த சிந்தையை தான் அவர் எதிர்பார்க்கிறார். கபடற்றவர்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீ கபடாய் இருக்காத. ஒருத்தரை குறித்து குற்றப்படுத்துகிற காரியங்களை நம்பாதே. நம்பி நீ நாசமா போகாதே. அவர்கள் உன்னை அழிக்கவும் மற்றவர்களை அழிக்கவும் சில வார்த்தைகளை உபயோகிப்பார்கள். அவர்களுக்கு ஒரு கேடான காலம் வந்திருக்கிறது, அதில் நீ போய் சிக்கிக்கொள்ளாதே. அந்நிய அக்னியை கொண்டு வராதே. அந்நிய அக்னி உன்னையே பட்சித்து போடும். எதை நீ பேசுகிறாயோ அதுவே உன்னை பட்சித்து போடும். எந்த குழியை நீ வெட்டுகிறாயோ அந்த குழியிலேயே நீ விழுவாய். எச்சரிக்கையாயிருங்கள். இந்த கொடிய நாட்களில், இந்த கொள்ளை நோய் பெருகுகிற நாட்களில் நீ உன்னை பரிசுத்தப்படுத்தாவிட்டால், நீ அழித்து போகிற ஜனங்களுக்கு ஜெபிக்கிற ஒரு நபராய் இராவிட்டால், அந்தோ பரிதாபம்.
அந்தோ பரிதாபம். கர்த்தர் எதுக்காக உனக்கு ஜீவனை கொடுத்தார்? எதற்கு உனக்கு சுகத்தை கொடுத்தார்? எதற்காக கொள்ளை நோய் உன்னை தொடாதபடிக்கு வேலி அடைத்திருக்கிறார்? சிந்தித்து பாருங்கள். வேதத்தை எடுத்து படிங்கள். ஜெபத்திலே உட்காருங்கள். நல்ல ஒரு வேலையும் இல்லை, வெளியும் போக முடியல, விதவிதமா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வீட்டிலேயே கண்ட பேச்சையும் பேசிட்டு உங்களை கெடுத்து கொள்ளாதிருங்கள். உபவாசியுங்கள். நல்லா 3 நாள் 5 நாள் 10 நாள்னு போட்டு உபவாசம் எடுங்க. உங்க சரீரத்தை ஒடுக்குங்க. அதில் இருக்க மாம்ச குணங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்படட்டும். சுட்டெரிக்கப்படட்டும். தேவனுடைய சமூகத்தை நெருங்குங்கள். அழுது புலம்புங்கள். கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பு நிறைவேற வேண்டும் என்று அழுது புலம்புங்கள். ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமத்தை எனக்கு காட்டும் என்று கேளுங்கள். உங்கள் நீதி உங்களுக்கு முன்னால வரக்கூடாது. தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? என்னுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் எம்மாத்திரம், நாம் எம்மாத்திரம். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, பாவிகளில் பிரதான பாவி ஆண்டவரே நான். என்னுடைய பொய்க்கு அளவில்லை, என்னுடைய திருட்டுத்தனங்களுக்கு அளவில்லை. உம்முடைய நேரங்களை எல்லாம் கொள்ளையடித்திருக்கிறேன். உமக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொள்ளையடித்திருக்கிறேன். தசம பாகத்திலே வஞ்சித்திருக்கிறேன். பொருத்தனை பண்ணி காணிக்கை செலுத்தாமல் வஞ்சித்திருக்கிறேன். ஸ்தோத்திர காணிக்கைகளை நான் செலுத்தவில்லை. நான் உல்லாசமாய் வாழ்கிறேன். ஏழைகளை நான் நினைத்ததில்லை. தரித்திரரை நான் நினைத்ததில்லை. சிறுமைப்பட்டோர் மேல் சிந்தை நான் வைக்கவில்லை. சொல்லுங்கள், முட்டி போட்டு அழுங்க. ஐயோ, கொடூர பாவியாயிருக்கிறேனே. இந்த கொரோனா டிசீஸ்ல எத்தனை பேர் வதைக்கப்பட்டு வேலை இல்லாமல், சம்பளம் இல்லாமல், ஆகாரம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வீட்டிலிருந்து ஆகாரத்தை கொடுத்தீர்களா? அவர்களுக்கு உதவி செய்ய ஏதாவது உதவி கரங்களை நீட்டினீர்களா? நீயும் ஒரு மனுஷன். நீயும் இந்த பூமியில பிழைக்கிறாய். உன்னையும் ஆண்டவர் பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். விசுவாச வீட்டாரை விசாரித்தீர்களா? ஏழை விசுவாசிகளை போய் விசாரித்தீர்களா? கூலி வேலை செய்கிறவர்கள் வேலை இல்லாமல் என்ன செய்வார்கள் என்று நினைத்தீர்களா? 3 வேளை சாப்பாட்டிற்கு 6 வேளை சாப்பாடு சாப்பிடுகிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அக்கினி உங்களை சுத்திகரிக்கட்டும். அந்நிய அக்கினி உங்களை பட்சிக்க வேண்டாம். தேவனுடைய பரிசுத்த அக்கினி உங்களை சுத்திகரிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுங்கள். எல்லாவற்றையும் குறைத்து தேவ சமூகத்தில் நெருங்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் யார் என்று வெளிப்படுத்துவார். உங்களை யார் என்று வெளிப்படுத்துவார். ஒரு புத்தி சொன்னால் பிடிக்கிறதில்லை. இன்னைக்கு எந்த பிள்ளைகளுக்கும் பிடிக்கல. ஒரு சின்ன குழந்தைக்கு கூட புத்தி சொல்லணுமா, நீ அங்கே போகாத அப்படின்னா அது பத்திரம் காட்டுது. அந்த சின்ன முளைக்கிற முளையில 5 முளையாதது 50 முளைக்காது. அந்த சின்ன பிள்ளைக்கு கூட புத்தி சொல்றது பிடிக்கல. அப்ப பெரியவர்களாகிய உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? புத்திமதியே சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாரும் நீதிமான்கள், எல்லாரும் நல்லதுதான் செய்கிறோம். நாங்க நன்மைதான் செய்கிறோம். நாங்க தப்பே செய்ய மாட்டோம். உங்களுக்கு தான் புரியல என்று சொல்லுகிறவளை குற்றப்படுத்துகிற மனப்பான்மைதான்
இந்த நாட்களிலே பொல்லாத நாட்களிலே இருக்கிறது. ஆனால் விசுவாசியே, நீ இதுக்கு விலகியிரு. இதுக்கு நீ விலகியிரு. நீதிமொழிகளில் படிச்சீங்கன்னா அத்தனை புத்திமதி. தகப்பனுடைய சொல்லை கேட்கிறவன் எப்படி இருப்பான்? தாயுடைய சொல்லை கேட்கிறவன் எப்படி இருப்பான்? தாய் தகப்பன் சிட்சிக்காத பிள்ளை எப்படி இருக்கும்? படிங்க. படிச்சு 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 அதை ஜீரணமாக்கி கொள்ளுங்கள். புத்திமதியை வெறுக்கிறவன் மிருக குணமுள்ள மனுஷன். நினைச்சுக்கோங்க, புத்திமதி சொன்னாலே மூஞ்சி வேற மாதிரி ஆயிடுது. உடனே அதற்கு எதிர்த்து பேசுறது, திமிரா பேசுறது. நீ மிருகம். ஆனா அந்த மிருகத்தை கூட ஒரு ட்ரெயினர் அடிச்சு அவன் பக்கத்துல அழகா நடத்தி கூட்டிட்டு போறான். ஒரு சர்க்கஸ்ல பயங்கரமான சிங்கத்தை கூட அவன் வானா வருது, அது போனா போகுது. ஆனா உன்னையோ யாரும் அப்படி செய்ய முடியாது. உனக்கு உன்னோட சித்தம்தான், உன்னோட பிரியம்தான், உன்னோட புத்தி தான் உன்னை அழித்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில நீ நாதாப் அபியூ மாதிரி இருக்காத. நீ தேவ சமூகத்துல தான் இருக்க, மோசையோட தான் இருக்க, உன் தகப்பனாகிய ஆரோனோட தான் இருக்க. ஆனாலும் உனக்கு செவி கொடுத்தல் இல்லை, உனக்கு கீழ்ப்படுதல் இல்லை, உனக்கு கேட்டு செய்வோம் என்கிறதான அந்த மனத்தாழ்மை இல்லை. எல்லாம் உனக்கு தெரியும், எல்லாமே தெரியும், உனக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆகையினால் பட்சிக்கப்பட்டு போனார்கள். இன்றைக்கு உன்னுடைய ஆத்துமா, உன்னுடைய ஆவி பட்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. செத்துப்போன ஆவிகள் நிறைய இருக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் உடையவன் தான் ஒரு மனுஷன். ஆனால் அந்த ஆவி செத்து போயிடுச்சு, ஆத்மா செத்து போயிடுச்சு. உணர்வே கிடையாது, உணர்வே கிடையாது. உடனே எல்லாரையும் குற்றப்படுத்தி பேசுறது, உடனே எல்லாம் உட்கார்ந்துட்டு பேச வேண்டியது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாயிண்ட் கொடுப்பாங்க. அது ஏறி ஏறி கண்ணு, மூக்கு, வாய், நாக்கெல்லாம் வச்சு பெரிய உருவமாயிடும். அது ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன மேட்டர். உனக்கு என்னத்துக்கு? அந்த அந்த பக்கத்து வீட்டில் ஏதோ சத்தம் நடக்கட்டும், ஹெல்ப் அப்படின்னு கூப்பிட்டா நீ ஓடு. இல்லைன்னா நீ வாயை மூடிட்டு அங்கே எதுவும் நடக்கக்கூடாதுன்னு கர்த்தருடைய பிள்ளைன்னா நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. உடனே பக்கத்து வீட்டில், அக்கம் பக்கம் வீட்டில் எல்லாம் போய் அங்கே சத்தம் கேட்டுச்சே, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எனக்கே இன்னும் தெரியல, உங்களுக்கு தெரியுமா? இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், என்னன்னு கேட்கணும். உடனே ஃபோன் பண்ணி உங்களுக்கு தெரியுமா, இன்னொரு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தெரியுமா? இதுக்காக தேவன் உன்னை படைக்கவில்லை, இதுக்காக தேவன் உனக்கு ஜீவனை கொடுக்கவில்லை, இதுக்காக நீ கூப்பிடும் பொழுதெல்லாம் தேவன் உனக்கு பதில் அளிக்கவில்லை. தேவன் அவருடைய சமூகத்திலிருந்து உன்னை யார் என்று நீ காண வேண்டும். அழிந்து போகிற ஜனங்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். உன் குடும்பத்துக்காக நீ ஜெபி. உன் மகள், உன் மகன், உன் மருமகன், உன் மருமகள், உன் பேர பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஜெபி. மற்ற வீட்டு காரியங்களை ஆராய்ச்சி பண்ணாத, அசிங்கம். அதே உன்னுடைய காரியங்களை, உன் வீட்டு காரியங்களை எப்படி மறைத்து வைக்கிறாயோ அதுபோல மற்றவர்களுடைய காரியத்தையும் மறைத்து வை. உனக்கு ஒருத்தரிடம் சொல்ல வேண்டும் என்றால் அது ஊழியக்காரர்கள் தான். ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்லு.
அவங்க ஒன்னையும் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப சபையில சமாதானம் உண்டாயிருக்கும், சபை பெருகும், வளரும், ஆத்துமாக்கள் வருவார்கள், பலன் உண்டாயிருக்கும். அருமையான தேவ பிள்ளையே, இந்த பயங்கரமான காரியம் நடந்த பொழுது ஆரோன் மௌனமாயிருந்தார். ஆரோன் கர்த்தரையும் நோக்கி கேட்கவில்லை. ஏன் ஆண்டவரே, 2 பையனை எனக்கு ஒரே நாளில் எடுத்துட்டீங்க? அவங்க என்னதான் செய்தாங்க? அவங்களும் தூபவர்க்கம் தானே கொண்டு வந்தாங்க. ரீசன் அவுட் பண்ணலை, அவரு ரீசன்ஸ் எடுத்து சொல்லலை. இது கர்த்தருடைய கரம். மகிமை அடைவேன் என்று சொன்னது மோசேக்கு மாத்திரம்தான் தெரியும். நடந்த பிறகுதான் மோசே சொல்கிறார். அது நிமித்தமாக கர்த்தர் ஆரோனை ஆசீர்வதிக்கிறார். ஆரோன் கர்த்தருக்கு பயந்திருந்தார், மோசேக்கும் பயந்திருந்தார். மோசே சின்ன சகோதரன் ஆரோனுக்கு. நான் அண்ணன், என்னடா என் பையன்களை 2 பேத்த சாவடிச்சிருக்க அப்படின்னு கேட்கல. தன்னுடைய உரிமையை காட்டவில்லை, தன்னுடைய அந்தஸ்தை காட்டவில்லை, தன்னுடைய மேன்மையை காட்டவில்லை, மௌனமாயிருந்தார். அந்த மௌனம் எதற்கு அறிகுறி தெரியுமா? கர்த்தரை தியானிக்கிறதற்கு. அந்த துக்க நேரத்திலும் கர்த்தரை தியானித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரே, இந்த காரியம் எதனால் உண்டாயிற்று என்று கர்த்தரை தியானித்தார். கர்த்தர் அவரோடு பேசியிருப்பார். ஆகையினால கர்த்தர் அவருக்கு நித்திய ஆசாரிய பட்டத்தை கொடுத்து விட்டார். இன்ன வரைக்கும் இருக்கிற ஆசாரியர்கள் ஆரோனுடைய தலைமுறையில் தான் வராங்க. இன்னைக்கு உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய வழிகளில் நடப்பார்களா? உனக்கு இருக்கிற கொஞ்சம் பக்தியாவது அவர்களுக்கு இருக்குமா? யோசித்து பார். உன் வீட்டில் பிள்ளைகள் ரவுடிகளாக இருக்காங்க, பெண் பிள்ளைகளை அடக்க முடியாமல் இருக்கிறது, மனைவிகளை அடக்க முடியல, புருஷர்களை அடக்க முடியல, பொய், திருட்டுத்தனம், எல்லா விதமான அசுத்தங்கள், துரோகங்கள் எல்லாம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நீ உனக்கு மாத்திரம் ஜெபிக்க அல்ல, நீ முதலாவது உன்னை சுத்திகரி, நீ பரிசுத்தமாகு, அதன் பிறகு இந்த பூமிக்காக நீ ஜெபி. உனக்கு கொடுக்கப்பட்டவர்களுக்காக ஜெபி, அழுது ஜெபி, உன்னுடைய தேசத்துக்காக ஜெபி, உன்னுடைய அரசாங்கத்துக்காக ஜெபி. அரசியல்வாதிகளை திட்டுகிறதுனால் அது மாற்றப்பட போவதில்லை. கர்த்தர் நியமித்ததுதான் இருக்கிறது. ஜெபி. நீ பூமி எங்கும் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபி. பாவத்திலே உல்லாசமாய் ஊறிக்கொண்டிருந்த தேசங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கும் இந்த இந்திய தேசத்துல ஈரோடு தான் நம்பர் 1 கொரோனாக்கு. அப்போ ஈரோட்டில் பாவம் மிகுதியா இருக்கிறது. ஆபிரகாம் கேட்கிறார் கர்த்தரிடத்துல, சோதோம் கொமோரையை அழிக்கும் பொழுது, ஆண்டவரே 5 நீதிமான்கள் இருந்தா இந்த தேசத்தை நீ தப்புவிப்பீரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஈரோட்டில் 5 நீதிமான்கள் கூட இல்லையா? இது ஏன் நம்பர் 1 லிஸ்ட்ல இருக்கு? கேடு, அழு, என்னை ரட்சித்தீரே, எனக்கு அற்புத அடையாளங்களை செய்தீரே, நான் கூப்பிடும் பொழுதெல்லாம் எனக்கு உதவி செய்தீரே. ஆண்டவரே, என்னோட பட்டணம் அழிந்து போகிறது ஆண்டவரே, என்னோட ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் ஆண்டவரே.
நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை கேளும், என்னை மாற்றிக்கொள்கிறேன், என் பாவத்தை அறிக்கையிடுகிறேன். இனி சபைக்குள்ளாக எந்த அந்நிய காரியத்தையும் நான் கொண்டு வர மாட்டேன். என் குடும்பத்துக்குள்ளாக எந்த அந்நிய காரியத்தையும் நான் கொண்டு வர மாட்டேன். அது தேவனுடைய கட்டளையாக இருக்கட்டும், அது தேவனுடைய பிரமாணமாக இருக்கட்டும், ஊழியக்காரர்கள் மூலம் கொடுக்கப்பட்ட ஆலோசனையாக இருக்கட்டும், அதையே கை கொள்ளுவேன். இன்றைக்கு எத்தனை பேர் அதை ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? எத்தனை பேர் அதற்காக உங்களை தாழ்த்தி கொடுக்கிறீர்கள்? இந்த சத்தத்தை கேட்கிற ஆங்காங்கே இருக்கிறவர்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள், தாழ்த்துங்கள். ஆண்டவரே, நான் இனி உமக்கு கீழ்ப்படிவேன், உம்முடைய பிரமாணம் கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன், நான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். எனக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள், அசுத்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடும் ஆண்டவரே. நான் உம்முடைய பிள்ளை என்று என்னை நீ தெரிந்து கொண்டீர், என் ஜனம் என்று நீ தெரிந்து கொண்டீர். நீர்தான் என் தேவன் என்று நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு தெரிந்து கொள்ளும் பாக்கியத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. நான் உமக்காக வாழ, இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் எல்லாம் மாயை, எல்லாம் மறைந்து போகிறது. ஒரு மனுஷனுடைய ஆவி அவனை விட்டு பிரிந்தால் அவ்வளவுதான். அந்த மனுஷனுடைய ஞானம், அந்த மனுஷனுடைய தாளந்து, அந்த மனுஷனுடைய நற்குணங்கள் எல்லாம் அந்த மனுஷனோடு போய்விடுகிறது. ஒருவன் பொல்லாதவனாய் மரித்தால் அவனோட பொல்லாப்பு அவனோடு போயிடுது. ஆனால் உனக்கு ஜீவன் இருக்கிறதா? உனக்கு ஜீவன் உள்ள மட்டும் நீ என்ன செய்ய போகிறாய்? கர்த்தருக்கு என்ன செய்ய போகிறாய்? இந்த மனுக்குலத்துக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? உன் குடும்பத்துக்கு நீ ஆக்கி அரிச்சு சம்பாரிச்சு போட்டா போதுமா? உன் குடும்பத்தை கொண்டு போய் பரலோகத்தில் நீயும் உன் குடும்பமும் நிற்க தகுதியா? இன்றைக்கு கொரோனான்ட்டு வேலை வெட்டி இல்லாட்டி எல்லார் வீட்லேயும் டிவி தான் ஓடுது, சினிமா, சீரியல். உட்கார்ந்த இடத்துல இருந்து அசையறதில்லை. சாப்பாடு டிவி முன்னால, எல்லாம் டிவி முன்னால தான். அங்கேயே படுக்கையை போட்டு அங்கேயே படுத்துட்டு தூங்க மாட்டாங்க. ஜோமன்னு சொல்லி தூங்கிடுவாங்க. டிவி பார்க்கறதுக்கு 1 மணியா 2 மணியா 3 மணினாலும் பார்த்துட்டு இருப்பாங்க. வந்து படுனா கூட படுக்க முடியாது, செல்போனை வச்சு நோண்டிட்டு இருக்கணும். இன்னைக்கு உலகம் அப்படி போகிறது. அதன் வழியாக தேவ ஜனமும் போய்கொண்டிருக்கிறீர்கள். எச்சரிக்கையாயிருங்கள், உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உலகத்தாருடைய முடிவு உங்களுக்கு வேண்டாம். உலகத்தோடு இருப்பீர்கள் என்றால் உலகத்தாரோடு உங்களுக்கு முடிவு வரும். தேவன் தேவ பக்தி இல்லாத ஜனங்களை பலவிதமான வாதையினாலே வாரிக்கொள்ளும் பொழுது நீயும் வாரிக்கொள்ளப்படுவாய். எச்சரிக்கையாயிரு. கர்த்தருக்கு முன்பாக உண்மையாயிரு, உத்தமமாயிரு. தேவன் ஒருவர் உன்னை பார்க்கிறார் என்று அறிந்து கொள். மறைவிடங்களிலே ஒளிபீடங்களிலே நீ என்ன வேணா செய்யலாம். உன்னுடைய அதிகாரிக்கு, உன்னுடைய தலைவர்களுக்கு, உன்னை நடத்துகிறவர்களுக்கு விரோதமாக மறைவாக நீ என்ன வேணா செய்யலாம். கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். அதன்படி நீ நியாயந்தீர்க்கப்படுவாய். அதன்படி நீ நியாயந்தீர்க்கப்படுவாய். எச்சரிக்கையாயிரு. கர்த்தருக்காக காத்திரு. அது தாமதித்தாலும் தேவன் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அவர் உன்னை முற்றுமுடிய நடத்துவார். அவருடைய பாதையை மட்டும் விட்டு விலகாதே. அவருடைய வசனத்தை மட்டும் விட்டு விலகாதே. அவருடைய பிரமாணத்தை மட்டும் விட்டு விலகாதே. இன்றைக்கும் பாருங்கள், காலேஜஸ் இல்லை, ஸ்கூல்ஸ் இல்லை, ஆனால்
பிள்ளைகள் வீட்டில் ஜாலியாக இருந்துச்சுங்க. இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் அசைன்மெண்ட் வந்துருச்சு. செல்ஃபோனில் உட்கார்ந்து விடிய 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 எழுதிட்டு இருக்காங்க. இந்த பிரமாணத்துக்கு அவர்கள் உட்பட்டு இருக்கிறார்கள். முடியாது, நான் எழுத மாட்டேன்னா நீ படிக்க முடியாது, நீ டிகிரி வாங்க முடியாது, நீ பாஸ் பண்ண முடியாது. அப்போ உலக படிப்புக்காக, உலக வேலைக்காக, வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வீட்டில் லேப்டாப் கொடுத்து வேலை செய்ய வைக்கிறாங்க. நான்லாம் செய்ய மாட்டேன் சொன்னால் உனக்கு சம்பளம் இல்லை, வேலையும் போயிடும். இந்த பிரமாணத்துக்கு நீ கட்டுப்பட்டு இருக்கிற, இந்த கட்டளைக்கு நீ கட்டுப்பட்டு இருக்கிற. ஆனால் தேவனிடத்திலிருந்து வந்த கட்டளை பிரமாணத்தை துச்சமா எண்ணி நீ உன் முதுகுக்கு பிறகே தூக்கி எறிகிறாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது காலை வேளையிலே உணர்வடையுங்கள், உணர்வடையுங்கள். உங்களுக்குள் இருக்கிற தேவ ஆவி இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படட்டும், உயிர்ப்பிக்கப்படட்டும். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை தொடுவாராக. மிகவும் பாரத்தோடு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவாராக. உங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கட்டும். தேவன் தன்னை போல உங்களை மாற்றட்டும். அவருடைய பிரமாணங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிற மனத்தாழ்மையான இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக இந்த பூமியிலே வைப்பாராக. நீங்கள் இந்த நாதாப் அபியூ மாதிரி அந்நிய அக்னியை, அந்நிய காரியங்களை, அந்நிய பேச்சுகளை, அந்நிய செய்திகளை இனி யார் வீட்டுக்கு கொண்டு போகாதீங்க, எந்த சபைகளுக்குள்ளும் கொண்டு போகாதீங்க, எந்த ஊழியக்காரையும் கலங்கப்படுத்தாதீங்க. உதவி செய்யுங்க. இந்த நாட்டில் எல்லா ஏழைகளுக்கும் உதவி செய்யுங்க. விசுவாச வீட்டாரை தாங்குங்க. வியாதியஸ்தர்களை போய் விசாரியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்லவராயிருப்பார். ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த இலகுன மனசு உங்களுக்கு இருக்கணும், மனசாட்சி இருக்கணும். செய்தியை கேட்கிற யாவர் மேலும் தேவ ஆவி இறங்கி உங்களை வேறு மனுஷனாக மாற்றுவாராக. கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்பவும் தியானம் பண்ணி கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் பாஸ்டர் கிறிஸ்டவர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் போடுவார். இந்த ஆராதனை இம்மட்டுமாய் நமக்கு ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்ததுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை யாவையும் கர்த்தருக்கே செலுத்தி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Set. Put off. Oh. Oh.